இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் 26/9/2025 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 8:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரவு 9:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு நீங்க தலை கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பணியில அதிகப்படியான சுமைகளும் இருக்கத்தாங்க செய்யும். பணிகளை முறையாக முடிப்பதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில பணியிடத்துல காணப்படுகின்ற பதட்டங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால் இருவருக்கும் இடையில வாக்குவாதங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். சில நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அனுகூலமும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் சாதகமாகவும் அமையும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறுங்க. அனுசரணையான பேச்சுக்களினால நீங்க அவர்களை சரி செய்தும் விடுவீங்க. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று பலன்கள் கலந்தே காணப்படுங்க. உங்களுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. இதனால குடும்பத்துல குழப்பங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் தேடி வரலாம். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கவும் செய்வீங்க. அதே சமயத்துல எதிரிகளுடைய விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆர்வமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் சார்ந்த பணிகள்ல
மதிப்புடனும் நடத்தப்படுவீங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். வரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:37 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களுடைய வருகையினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுக்குள் இருக்கின்ற திறமையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவுல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சில எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உணவு விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமை பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளும் தென்படும். வருமானமும் இருக்குங்க. மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் உயரும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாமல் தவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. என்று வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று நீங்கள் பொறுமையுடனும் செயல்படுவீங்க. சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக நீங்க பாடுபடவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். கடன் வாங்குவது கொடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வண்டி வாகன பயன்பாடுகளின் பொழுது நிதானத்துடனும் இருங்க. காதல் வாழ்க்கையில உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல சொத்துக்கள் தொடர்பாக சில தகராறுகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையிடம் தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காப்பீடு சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பணவரவுல ஏற்றமும் இருக்கும். சமூகம் தொடர்பாக புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். அதிகார பதவியில இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். என்று அமைதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அதிகாரிகளிடத்துல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நம்பிக்கை நிறைந்த போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல உங்களுடைய பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அவர்களின் மூலமாக ஏதாவது நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களும் இன்று உங்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வாங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதன் மூலமாக நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோள்கள்ல சிவப்பது, தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பலன்கள் கலந்தே காணப்படுங்க. தொழில கவனமாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். வரவுக்கு மேல செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகள் இடத்துல கோபமான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது அலைச்சல்களும் இருக்கலாம். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையுமே துணிச்சலுடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். வெளி பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொந்த பந்தங்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பங்குதாரர்கள் கிட்ட சுமூகமாக பேசுவதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. சிலருக்கு அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமான போக்கும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சில பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். அதற்கான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகை வீட்டுல மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். தன வரவுகளினால இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இதனால இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல ஏதாவது அமைதியின்மை போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. சக பணியாளர்கள் இடத்துல சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அனுசரணையாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல ஏதாவது கடுமையாக பேசி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். பணத்தை கையாள்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக தேவையற்ற பண இழப்புகளை தவிர்த்தும் கொள்ளலாம்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலான பொறுப்புகளும் இருக்குங்க. இதனால மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சில மேன்மையான செய்திகளும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை உயர்வு, பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தன லாபமும் உண்டாகும். உங்களுடைய அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் அமையும். வேலை இடங்கள்ல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அதே சமயத்துல மற்றவர்களுடைய உதவிகளையும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக வேலையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இப்பொழுது சுமூகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். புத்துணர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில நல்ல வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குறிப்பாக எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு சில நல்ல சூழ்நிலைகளும் கூடி வரலாம் என்ற மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பி முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். என்ற வியாபார பணிகள்ல எதிர்ப்புகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான பலன்களும் இருக்கும். சமூக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. வாக்குவாதங்களும் நீங்கும். வதந்திகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பணியிட சூழல்கள்ல இருந்து வந்த கடினத்தன்மையும் நீங்கும். வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கூடுதல் பொறுப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரியதாக ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மற்றவர்களுக்காக வேலைகளை நீங்க இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பொறாமையாகவும் இருக்கலாம். வியாபாரத்துல மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவி இடத்துல இருந்து சில ஆறுதலான வார்த்தைகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சில செலவுகளும் ஏற்படலாங்க. உங்களை மட்டுமே எந்த ஒரு வேலைகளிலும் நம்பி இறங்குவதும் நல்லதுதாங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. தைரியத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. அதற்கான நிர்பந்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
யாராவது என்று உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் என்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பணம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான சூழலும் இருக்கும். முதலீடுகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை தொடர்பாக கவலைகளும் ஏற்படலாம். அவசரப்பட்டு எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் இப்பொழுது எடுக்கவும் வேண்டாம். முயற்சிகள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில மூத்தவர்கள் இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மனதில நினைத்த காரியங்களும் நிறைவேறும். பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறும். அலுவலக பணிகள்ல முக்கியத்துவமும் மேம்படும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெற்றி பெறுவதற்கான நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். மங்கள செலவுகளும் ஏற்படலாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுக்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். அலைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது உடல் சோர்வுடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளிடத்துல அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆன்லைன் டிரான்சாக்சன்கள்ல ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொள்வதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் முடியும். கல்யாண முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய நண்பர்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல சில முக்கியமான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய கருத்துக்களை கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. வேலை வியாபாரம் தொடர்பாக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பெரிய பணப்பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்நியர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் நம்பி இருக்கவும் வேண்டாம். பணத்தை கடனாக கொடுப்பதிலும் கவனமாகவும் இருங்க. இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. தன வரவுகளினால கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் தெளிவையும் ஏற்படுத்தலாம். புதிய வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். இன்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். சில எதிர்பாராத பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான செயல்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல ஏதாவது தாமதங்களும் ஏற்படலாங்க. செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஆழ்ந்து ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பெரிய அளவுல இருக்காதுங்க. நிதானமாகவும் இருக்கும். சில தடைகளையும் தாண்டி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று அமைதியாகவும் உணர்வீங்க. சற்று சோம்பலுடனும் காணப்படுவீங்க. வேலை பளுவின் காரணமாக அசதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகுங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல உயர்வும் உண்டாகும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். இன்று சில தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் இப்பொழுது சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தொல்லைகள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டவும் வேண்டாங்க. சில தேவையில்லாத செலவுகளிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களினால சில நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல புதிய விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து உங்கள் சகோதரர்களிடத்துல பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனை விருத்திக்கான முயற்சிகளும் கூடி வரலாம். சிலருக்கு புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு நடவடிக்கைகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று பணிகளை எல்லாமே திட்டமிட்டு முடிப்பதும் நல்லதுதாங்க. மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பப்படியும் வேலைகளும் நடைபெறுங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு வேலை விஷயமாக அலைச்சல்கள் இருப்பதனால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. என்ற தொழில் துறையில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே சிரமப்பட்டாவது சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மன அமைதியும் இருக்கும். அரசு அலுவலகங்கள்ல இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் இடத்துல கோபமான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து நிதானமாக பேசுவதும் நல்லது. காரிய சித்தியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் உதவியாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டும் பேசுவாங்க. எதிரிகளை அடையாளம் காணவும் செய்வீங்க. அரசு உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். சிலர் தவணைகளை கட்டுவதில் தவறவிடவும் வேண்டாம். பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில கடினமான வேலைகளையும் இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டுல புதிய விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். வேலையில பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார அபிவிருத்திக்கான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களும் ஓரளவிற்கு கிடைக்கவும் பெறுவீங்க. பலன்கள் கலந்தே காணப்படுங்க. அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள்ல கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு வேலையையுமே இன்று முடிக்க முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில இன்று சகஜமாகவும் உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானத்தையும் பெருக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி இன்னொருக்கு கடன் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சில திட்டமிட்டு இருந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல முயற்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இந்த விஷயத்துல ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல கொண்டாட்டமான விஷயங்களும் நடைபெறலாங்க. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபார திட்டங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான ஆவணங்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. என்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல எதிர்பார்த்து இருந்த செலவுகளும் இருக்கும். உங்களை பற்றிய விமர்சன பேச்சுக்களும் தோன்றி மறையும். சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கல்வி பணிகள்ல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சிறந்த வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதே சமயத்துல உங்களுக்குள்ள இருக்கின்ற ஆற்றலை கண்டறியவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் எல்லா திருமண விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில என்று நெருக்கமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே
சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கியில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசு வேலையில அனுகூலமும் உண்டாகும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். பெற்றோர்களுடைய குறைகளையும் தீர்க்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல நல்ல நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி விடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் பாதுகாப்பாகவும் அமையும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். சில வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் உரிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரித்தாலும் சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை பளுவின் காரணமாக வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். சில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் தாய் தந்தை இடத்துல விவாதங்கள் செய்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. உடல்ல இருந்து வந்த ஒரு விதமான அசதியும் ஏற்பட்டு நீங்கும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல படிப்படியான முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. லாபம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எடுத்த காரியங்களை முடிப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல உங்களுக்கான சில இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. அவைகளை செயலாற்றவும் செய்வீங்க. எளிதில் முடியக்கூடிய சில வேலைகளை இப்பொழுது சில நீண்ட இடைவெளிக்கு பிறகு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலைகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில விருப்பப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில்ல சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரம் பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மீது அக்கறையாகவும் கவனமாகவும் இருப்பீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தும். பண பரிவர்த்தனைகள் நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம்.
வீட்ல இருக்கின்ற மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். மன உளைச்சல்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரைகுறையாக நின்ற வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில செலவுகளும் இருக்கும். சாதகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் பழைய நினைவுகளை நினைத்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணமாகாதவர்களுக்கு இன்று நல்ல வரனாகவும் கூடி வரலாம். நீங்கள் தேடி சென்ற வரன் நல்லபடியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு மனதில காதல் மலருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மூத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பயணங்களினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்றாட நடவடிக்கைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வளர்ச்சிக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சிறப்பாக பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உறவுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகளும் செய்வீங்க. பணத்தை வீணடிக்கவும் வேண்டாம். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணத்தை திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க. சில சிக்கனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். நீங்கள் திட்டமிட்டு இருந்த வேலைகள்ல இப்பொழுது வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில்ல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் தயங்காமல் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சம்மதமில்லாத பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். யாரை பற்றியும் யாரிடத்திலும் குறை கூறவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாங்க. தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசிடம் இருந்து எதிர்பார்த்த சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. என்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடன் பழைய நினைவுகளை பேசி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணமாகாதவர்களுக்கு
வாழ்க்கை துணையை தேடும் முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். நல்ல வரனாகவும் கூடி வரலாம். சிலருக்கு என்று மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சபை பணிகள்ல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல எண்ணிய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் உண்டாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.